ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். தற்போது சுக்கிரன் பெயர்ச்சி, அதாவது 2024 மிதுனம் ராசியில் இருந்த சுக்கிர பகவான் கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி. இந்த கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் பொழுது கிரகங்களின் கூட்டணி, அங்கே இருக்கிற சஞ்சாரம், இந்த நன்மை செய்யுமா தீமை செய்யுமா 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக போகங்களின் அதிபதி, மனைவி யோகத்தை தருபவர். ஆணுக்கு மனைவி பற்றியும் மனைவிக்கு ஆணை பற்றியும் மன வாழ்க்கையில் நல்ல ஒரு அம்சத்தை பற்றியும் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல அம்சத்தோடு நல்ல யோக பலத்தோடு சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் சுக்கிர பகவானுக்கு 20 வருடம் தசாபுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளவு தான் கீழ்நிலையில் இருக்கிறவர்களும் மேல்நிலைக்கு ஓரளவாவது வரக்கூடிய நல்ல ராஜயோக பலன்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்துக்கு, வீரியத்துக்கு, கவர்ச்சிக்கு, அறிவாற்றலுக்கு, மனதுக்கு பிடித்தமான கணவனை அடையிற தகுதி, சுகபோகங்களில் இருக்கிற நல்ல ஒரு மகிழும் ஆற்றல். சுக்கிரன் அப்படின்னாவே இன்பம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல காரு பங்களா வசதியோட வாய்ப்புகள் இருக்குன்னு சுக்கிர தசை வந்துச்சுப்பா வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க நிறைய பேர். மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம், காதல், இந்த 3 இன்பங்களையும் தரக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் தாங்க. அதனால் சுக்கிரன் பொதுவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால் அவர் நமக்கு நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். இருந்தாலும் சுக்கிரன் மிதுனத்தில் பயிற்சியாகி அந்த சமயத்தில் பலருக்கு ஏற்றத்தையும் சிலருக்கு முன்னேற்றத்தையும், இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைனஸான அமைப்பு, சறுக்கள் இதெல்லாம் தந்து இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் பொதுவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால் நமக்கு நன்மையே செய்வார், தீமை செய்ய மாட்டார் அப்படிங்கிற நிலைமைகள். குறிப்பாக சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துட்டால் அவர் எங்கே பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு நன்மை தான் செய்வார் அப்படின்னுங்கள் தான். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசகதியில் இருக்கும்போதும் வேலை சம்பந்தமான உங்களுக்கு முன்னேற்றத்தையும், பெண்கள் வழியில் சில ஒரு மைனஸான நிகழ்வுகளையும் கொடுத்துருக்கக்கூடும். ஆனால் தற்போது கடகத்தில் பயிற்சியாகின்ற சுக்கிரன் அனைவருக்கும் நன்மை தரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் சுக்கிரனுக்கு பிடித்த வீடு, அதாவது கடகராசி சுக்கிரனுக்கு பிடித்த வீடு. குறிப்பாக சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகிறார். அதாவது கடகராசி அதிபதியாக சந்திரன் ரிஷபராசியில் உச்சமாகிறார். ரிஷபராசி அதிபதியாகிய சுக்கிரன் கடகம் ராசியில் வராரு. ஸோ அது சுக்கிர பகவானுக்கு பிடித்த இடம். அதே போல் சுக்கிரனும் சந்திரனும் நண்பர்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது, நல்ல அழகாக வாசனை மிக்க சென்ட்டு, திரவியங்கள், குளிர்பானங்கள், என்னென்ன ஒரு இனிப்பு, கலர்ஸ், இந்த மாதிரியெல்லாம் கலந்து இருக்கிற ஒரு அமைப்பு. கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் பன்னீர் சோடா, குளிர்பானங்களை குறிக்குதுங்க, வாசனை திரவியங்கள். ஒருவரின் ஜாதகத்தில் கடகத்தில் சுக்கிரன் இருந்து விட்டால் ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு சின்ன ஒரு கடையை வச்சுட்டு, ஒரு ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு அதில் பல குளிர்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி சின்ன அளவில் கடை ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு பெரிய அளவுக்குள்ள அவர் பிரபலமாகக்கூடிய அமைப்பு, நல்லா அந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோத் பண்ணுறது, பணக்காரர்களாக மாறுறது, அப்படி எல்லாமே இந்த கடகத்தில் இருக்கிற சுக்கிரன் பிறக்கும்போது இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடல் கடந்து போய் கூட வியாபாரம் பண்ணிட்டு வர்றது, சரிங்களா. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்வது சுக்கிரனின் காரகத்துவத்தில் வருது. ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் இருக்கிறதுனால ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி சேல்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் அமைப்பெல்லாம் பண்ணிங்கன்னா உணவு தின்பண்டங்கள் அதை ஏற்றுமதி செய்கிறது. அதேமாரி இந்த ஜவுளியெல்லாம், ஜவுளி துணி, இந்த பட்டு, இந்த சாரீஸு, விலை உயர்ந்த சாரீஸ்,
இதெல்லாம் ஏற்றுமதி செய்வது, துணிகளை ஏற்றுமதி செய்வது, வெள்ளி பொருட்கள், இப்படி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது அது அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வுகளை, நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுக்கிரன் மிதுனம் ராசியில் இருந்து கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு லைக் கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் இப்பொழுது இந்த சுக்கிரன் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால எப்படி நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். சுக்கிரன் பயிற்சி இந்த 12ஆம் தேதி நடக்குது இல்லைங்களா? இது மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிறார். இது எவ்வித தாக்கத்தை மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுனம் ராசியில் பயணம், அது ஏற்கனவே ட்ராவலான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் பயணம் செய்கிறதுனால தனவரவு, பொருள் வரவு, வருமானம், பேச்சில் ஒரு தன்னம்பிக்கை, பேச்சில் நல்ல ஒரு சாதுரியம், பேச்சினால் பல விஷயங்களை சாதித்து கொள்ளுகிற வல்லமை, குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துறது, சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நட்பு உருவாகும், காதல் உணர்வு, மகிழ்ச்சி, சண்டைன்னு போயிட்டு இருந்தது இதெல்லாம் மாறி இருவரும் இணக்கமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அந்த கடகம் ராசியில் நுழையிற சுக்கிர பகவானால் உங்களுக்கு கிடைக்க போகுது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கடகம் ராசியில் சுக்கிரன் இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகமாக கொண்டு வருங்க. உங்களுடைய நிதி நிலைமைகள் உயரும். வங்கி கணக்கில் ரொம்ப நாளாக பணம் இல்லை, எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது கொஞ்சமாவது பணம் போட்டு அது சேமிப்பின் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஏதோ பேலன்ஸ், ஒரு கடன் பிரச்சனை, அது இது ஏதாவது பலை பாக்கி அப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஓடி போய் அவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக அந்த பேலன்ஸை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கு என்ன காரணம்? தன வரவு இருக்கணும், பொருள் வரவு நல்லா இருக்கணும், வருமானம் இருக்கணும். அந்த வருமானத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அந்த வருமானத்தை அழகாக செலவும் பண்ண வைப்பார். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் நல்லா அழகு ஆடம்பரத்தோடு குடும்பத்தோடு உங்கள் மகன் மகள் குழந்தைகளோடு ஒரு நல்ல ஒரு இன்பச் சுற்றுலா, அப்படி ஒரு சிறுதூர பயணங்கள் போயிட்டு வர்றது. அதே போல் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறோம், வாக்குனால பேச்சினால பிரச்சனை வந்துருச்சு குடும்பத்தில், நான் இப்போ மனைவி அம்மா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சு இருக்கிற தம்பதிகள் அப்படின்னு எல்லாம் ஒரே வீட்டில் கூட பேசாமல் இருப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கவங்கள கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன்கள் கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. கடன்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த சுக்கிரன் பயிற்சி கடகம் ராசியில் இருக்கும் பொழுது ஒரு சின்ன கடனையாவது அடைக்கிறதுக்கு வழிவகைகள் சிறப்பாகவே இருக்குது. அதே போல் தொழிலில் ரொம்ப டல்லாக போகுது, அல்லது தொழிலில் ஒரு இடமாற்றம் பண்ணணும், தொழிலையே மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு எண்ணங்கள் ஓடிட்டுருக்குது. ஸோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தூரத்துக்கு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும், சரிங்களா? இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நல்லபடியாக வாழ்க்கை வசதிகளை பெருக்கக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு கொடுக்கும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணை கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.